சினிமா உலகத்துல எத்தனையோ சர்ச்சைகள், வதந்திகள் தினம்தோறும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, தன்னை பத்தி வர எந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக இருந்தாலும், தன்னோட அமைதியாலேயே தவிடுபொடியாக்குற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அது நடிகை த்ரிஷா மட்டும்தான். இப்போ மீண்டும் ஒரு சர்ச்சை ரொம்ப கூலா, அதே சமயம் மாஸா த்ரிஷா கொடுத்திருக்க ஒரு சைலண்ட் ரிப்ளை தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நேத்து மலையாள நடிகர் தியான் சீனிவாசன் பேசின ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவுல பெரிய விவாதத்தையே கிளப்பியது. ஒரு நேர்காணல்ல அவர் பேசும்போது, நான் என்றாவது ஒரு நாள் முதலமைச்சர் ஆகும்போது நடிகை நவ்யா நாயர் பட்டுப்புடவை கட்டி வந்து முதல் வரிசையில உட்கார்ந்து கண் கலங்கணும் அப்படின்னு ரொம்ப கொமடியா பேசியிருந்தாரு. அவர் ஏதோ விளையாட்டா பேசின மாதிரி இருந்தாலும் இதை பார்த்த சமூக வலைதளங்கள்ல பலரும் தமிழக முதல்வர் விஜய் அவங்களோட பதவியேற்பு விழாவில் நடிகை த்ரிஷா முதல் வரிசையில் அமர்ந்து கண் கலங்கின சம்பவத்தை தான் இவர் மறைமுகமா கலாய்த்திருக்காருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து ஆரம்பிச்ச இந்த விவாதம் இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஓயாம போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு த்ரிஷா என்ன பண்ணாங்க தெரியுமா? கோபப்படல, அறிக்கை விடல, எந்த ஒரு பிரஸ் மீட்டும் வைக்கல. ஆனா, தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்ப கூலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. மஞ்சள் நிற ட்ரெஸ்ல எடுத்த ஒரு அழகான செல்ஃபி, கையில ஒரு காஃபி, ஒரு புக், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ட உணவுகளோட போட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே மகிழ்ச்சியான நாட்கள் அப்படின்னு ஒரு கேப்ஷனையும் கொடுத்திருக்காங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? யார் என்ன பத்தி தேவையில்லாம என்ன விஷயங்கள் பேசினாலும் அதை பத்தி நான் கண்டுக்க போறதில்ல. என்னோட நாளை நான் ரொம்ப அமைதியா சந்தோஷமா ரசிச்சு கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட நெகட்டிவான பேச்சுக்கும் என்ன வச்சு அவங்க பேசுற விஷயத்துக்கும் நான் பதில் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு மூலமா ரசிகர்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. உண்மையிலேயே த்ரிஷா பத்தி எத்தனையோ வதந்திகளும் சர்ச்சைகளும் பரவிக்கிட்டு தான் இருக்கு. அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வேறு விதமா தான் சித்தரிக்கப்படுது. ஆனா அது குறித்து எந்த இடத்துலையும் அவங்க நெகட்டிவா ரியாக்ட் பண்ணதே கிடையாது. ஏன் விமான நிலையத்துல கூட த்ரிஷாவை பத்தின சர்ச்சைகளை வச்சு அவங்க கிட்டயே நேரடியா சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அதையெல்லாம் கூட பெருசா கண்டுக்காம ஒரு புன்னகையோட கடந்து போயிட்டாங்க. தளபதி சிஎம் விஜய், த்ரிஷா பல வருஷங்கள் சினிமாவில் ஒன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவங்களோட குடும்ப பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இவங்களோட திடீர் நட்பு மற்றும் சமூக வலைதளங்கள்ல இவங்க நிறைய இடங்களுக்கு ஒன்னா சேர்ந்து போனதுதான் இந்த சர்ச்சைக்கெல்லாம் முக்கிய காரணமா அமைஞ்சது. முக்கியமா விஜய் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு எந்த ஒரு போஸ்டும் போடாம விட்டுட்டு அடுத்த நாள் த்ரிஷா ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுவுமே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்படி சுத்தி சுத்தி எக்கச்சக்கமான நெகட்டிவ் விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் த்ரிஷா ரொம்ப கூலா அவங்களோட ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு கழிச்சுக்கிட்டு வராங்க. எந்த ஒரு பதிலடியும் கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போறதெல்லாம் ரசிகர்களுக்கு இன்னுமே வியப்பா இருக்கு. ஏன்னா சாதாரணமா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல கோபப்பட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா த்ரிஷா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கண்டிப்பா இதை பாராட்டியே தான் ஆகணும் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த நட்பு உண்மையானதா இருக்கலாம். தேவையில்லாம வதந்திகள் வரதை அவங்க தவிர்க்க நினைக்கலாம். இதுக்கு முன்னாடியும் கூட நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களையும் எத்தனையோ வதந்திகள்ல சிக்க வச்சாங்க. ஆனா கடைசியில அது எல்லாமே வதந்தின்னு தான் தெரிய வந்துச்சு. அது போல த்ரிஷா அவங்களும் சீக்கிரமா தங்களை பத்தின வதந்திகள் பொய் அப்படின்னு நிரூபிப்பாங்கன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெகட்டிவ்க்கு ரியாக்ட் பண்ணாம சிரிச்ச முகத்தோடு கடந்து போற த்ரிஷாவோட இந்த மாஸ் ஆட்டிடியூட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தியான் சீனிவாசன் பேச்சுக்கு த்ரிஷா கொடுத்த இந்த சைலண்ட் ரிப்ளே சரியானதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.